ஸ்டீம் கார்ன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே வேக வச்ச ஸ்டீம் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம கார்ன் பொரிக்கும் போது வெடிக்கும். இப்போ நான் அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நமக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். லேசாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பைண்ட் ஆகி வந்ததும் ஆயில் ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அதே போல் எல்லா மாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்